மேல ஏறிட்டா பைத்தியக்கார். பாரு கடவுளே, கேட்டா போலீஸு அப்படி இப்படின்னுவாங்க. எங்க சன் செம்மையா இருக்குங்க, மேலே செம்மையா இருக்கு, சன் செம்மையா இருக்குங்க. அந்த வா ஓகே வாங்க போலாம். பீச் பாருடா. சரி வா செம்மையா இல்லை, காற்று செம்மையா அடிக்குது. இது அப்படி சரணவெளி. இல்லை சார், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு கடையாக தானே இருக்கோம், ஓகேங்களா. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா வந்து சரி கொஞ்சம் வயலாக இருக்குது, கொஞ்சம் நம்ம மேலே பின்னாடி இது லைட் ஹவுஸ், பீச் லைட் ஹவுஸ் தாங்க போக போகிறோம். பாருங்க யார் யார் போகிறான்னா நானும் இவனும் தான் போகிறோம். கண்ணாடி போட்டுன்னு வரும், என்னடா பார்த்தா கட்டுறீங்கன்னா அதெல்லாம் இல்லை இல்லை இல்லை, இது வெயில் அடிக்குது. இது 50 ரூபாய்க்கு வாங்கின கண்ணாடிங்க. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது பயங்கரமா அடிக்குது. ஸோ அதனால கண்ணு கூசு, ஃபோன் பார்த்து பேச முடியல. ஸோ அதனால தான் வந்து இது போல எடுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வீட்டு மோட்டோ விலைகளை செஞ்சுக்கலாம். பாய். இல்லை சார், இப்போ நம்ம வண்டியாண்ட வந்தாச்சுங்க, நம்ம கிளம்ப தான் போகிறோம். வாங்க. ஓட்டுவியா? ஓட்டுவியா? வண்டி கொஞ்சம் பட்டு பட்டு ஆஃப் பண்ணாத, கீர் கொஞ்சம் பொறுமையாக போரு. ஓகே, இவனை நம்பி உக்காடுறேன், பார்க்கலாம். பார்த்து பாட்டியை சொர்க்கத்துக்கு அமிச்சிட போகிறேன். ஐயோ பிரேக் பண்ணவே. ஐயோ பாம பாத்து. இது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்குங்க, நீங்க பின்னாடி உட்காந்து ரொம்ப நினைச்சுக்கோங்க. ஏண்டா ஒரு ஷேடோ மாஸ்டர் எப்படியாடா உட்கார வைப்பீங்க? ஷேடோஸு இன்னைக்கு மே 1ங்க, ஓகேங்களா, தொழிலாளர்கள் தினம். ஸோ நீங்கள் எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம உழைங்க, உங்களுக்கான பலன் உங்களுக்கு வந்து சேரும். உண்மையாக உழைங்க, அதான் உண்மையாக நேர்மையாக முழு மனசும் உழைங்க, உங்களோட பலன் உங்களுக்கு வந்து சேரும். பைத்தியம் முன்னாடி பார்த்து ஓட்டு, பைத்தியம் முன்னாடி நெதி வேறு வேலையே விட்டுருப்போம் வண்டியை. பலூன் எப்பா மேலே தூக்கி போடுறான் அந்த பையன். சேட்ட மேலே ஏறிட்டா பைத்தியக்கார். ஆமா, டேங்க் ஃபுல் பண்ணோன்னா 1000 rupees ஆகும். கொடுக்குறியா? ஸ்விஃப்ட் ஒன்று வாங்கிக்கலாம்டா. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கார் மோட்டோ விளாக் பண்ணுவோம். ஆமா, அதுல மோட்டர் தானே இருக்கு. இது அது இல்ல. ஐயோ சீரியஸ்ல நீ செம்ம க்ரௌடு. ஸோ இதாங்க ஆராசோரம். நான் ஆராசோரத்தில் தான் பிறந்தேன். நீடா இங்க கப்பல் நிற்குதுங்க சேலம் மரத்தாண்ட, தெரியுதுலக்கா ஒயிட் கலரு. பில்டிங் போய் நிற்குதுடா செம்மையா. புரியல? இல்லை இல்லை தாண்டி இல்லை, போகலாம். நம்ம வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களாங்க, அது ஃபார்ம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, சிஎஸ்ஆர் காப்பி. அது இங்கேருந்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இங்கேருந்து தான் நம்ம எங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அங்கே அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க கொடுங்கன்னு. அப்போ தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம முன்னாடி இங்கே தான் வந்தோம், நம்மளுக்கு கமிஷனர் ஆஃபீஸோ ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பாரு கடவுளே, கேட்டா போலீஸு அப்படி இப்படின்னுவாங்க. சைடு பார்க்கணும் சொன்னா இல்லையா? இந்த பாதி அங்கிள்ஸ்னாலையும் இவங்க பூரா ஆளுங்கனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது.
வெறுப்பா போனா மட்டும் பத்தாது, கரெக்டா போகணும். டைலாக்கு ஆ போடுவியான்னு கேக்குறியா? கண்டிப்பா போடுவேன். தப்பு யார செஞ்சாலும் கட்டி தேப்பான அந்த ஷேடோ மாஸ்டர். ஆமா, எவ்வளோ ஒரு ஆள் டிக்கெட்டு பார்க்கலாம், பார்த்து சொல்கிறேங்க எவ்வளோ டிக்கெட்னு உங்களுக்கு. இது ஒரு மாதிரியா புது விழாக இருக்கவங்க, நான் பின்னாடி உட்காந்து வருது. அதான் யோசித்தேன், சரி நம்ம ஓட்டினா பத்தாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம் சொல்லி தான் இவனை ஓட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. உழைப்பாளர்கள் கேஸா? ஓகே, அங்கே நம்ம போகலாம், அங்கே பிரச்சனை இல்லை, பார்த்துருப்பீங்க சிக்னலில். புரியல, ரேஸா? வேணா ராஜா, பொறுமையா போ. எப்பவுமே பாரு, ரேசருக்கு தெரியும் நம்ம எங்க ரேஸ் ஓட்டணும்னு. லூசர் தான் எல்லா இடத்துலையும் ரேசர் போல போவோம், புரிஞ்சுக்கோ. ஸோ அதாங்க, ரேசருக்கு வந்து எல்லா இடத்துலையும் ரேஸ் ஓட்ட மாட்டான், புரியுதுங்களா? அவனுக்கு எங்கே ஓட்டணும்னு அவனுக்கு தெரியும். பட் இந்த ரேசர்னு சொல்லி ஒரு சில லூசர் இருப்பானுங்க, அவனுங்க மட்டும்தான் அங்கங்கே ஓட்டுவாங்க. அந்த லூசர் போகணுமா வந்தோமான்னு இருக்கணும். ஸோ இதாங்க லைட் ஹவுஸ், நான் சொன்ன லைட் ஹவுஸ். தலை நிமிட்டு எடுத்துக்கலாம். அங்கே மேலே தான் இதை ஆளுங்க இருக்கிறாங்க. ஆளுங்க இருக்கிறாங்கடா, போகலாம் போகிறதுக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் மேலே ஆளுங்க இருக்காங்க. நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். சென்னையம் கடற்கரையை நாங்கள் காட்ட போகிறோம். வாங்க போகலாம். ஸோ சார் நாங்கள் லைட் ஹவுஸுக்கு வந்தாச்சுங்க. நம்ம வண்டி இங்கே பார்க்கிங் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம உள்ளே தான் போக போகிறோம். என்ன ஆயிடுச்சு? பூமரா மிஸ் தான். பூமரா அங்கிள், பூமரா மிஸ். பாருங்க, கண்ணி வடியில கால் வச்ச மாதிரி ஒட்டிடுச்சு. இது எடுக்கணும்னா அதான் எடுக்க முடியல. அங்கே இந்த பூமரை தான் பையன் ஒட்டிக்கிறான். ஏடு இந்த விவேக் படத்தில் அவங்க அப்பாக்கிற வரவனே தருக்கு நாங்கள் உள்ளே போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மரில் காலம் இருக்கு, கட்டையை எடுத்து அடிச்சு எங்க ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபாங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து சின்ன பசங்களுக்கு 10 ரூபா. ஃபோட்டோ எடுக்கணும்னா 25. வெளிநாட்டவர்களுக்கு 50 ரூபா. அவங்க மட்டும் என்ன பண்ணாங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவன் அங்கேருந்து வராங்கல்ல, நிறைய காசு வச்சுருப்பாங்க. போங்க, இதை பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு எங்களோட என்ட்ரன்ஸ் ஃபார் சென்னை லைட் ஹவுஸ். எப்பா செம்மையா? ஆமாம், அது குழந்தைங்களுக்காக பாருங்கள். கீழே போட்டாங்க, எனக்கு போட்டேன். ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் லைட் ஹவுஸ் போகிறோம். அது என்ன விஷயம்னா, சென்னையிலேயே இருந்துட்டு லைட் ஹவுஸ்க்கு இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம்னா கொஞ்சம் கேவலமான விஷயம் தான். ஏன்னா இப்போ வந்து கில்லி வந்து ஃபேமஸாக இருக்குது. பொங்கு மொட்டை மாடி, பொங்கு மொட்டை மாடி. அது கிரவுண்ட் எதுவும் இருக்கிறாங்க. அங்கே போகிற ஸ்டேடியம்டா. தாங்க ஸ்டேடியம். பட் ஃபோன் வெளியே வந்துருமா பயமாக இருக்குது. இருக்குது ஒன்றே ஒன்று. அதுவும் போச்சுன்னா என்ன ஆகிடுது? நம்ம பையன் தேரா நான் கீழே தெரிலங்க. இல்லை, நம்ம எங்கள் பக்கத்தில் தான் வச்சோம். அங்கே போய் நம்ம எங்க சன் செம்மையாக இருக்குங்க. மேலே சன்னியாக இருக்கும். சன் செம்மையாக இருக்குங்க. அந்த சரி, ஓகே வாங்க போகலாம். பீச் பாருடா. சரி வா, செம்மல காற்று செம்மையாக அடிக்குது. ஏங்க இந்த வியூ நீங்கள் பார்க்கணுண்ணா கரெக்டாக அது பாருங்கள். மேலே படிக்கட்டு ஏறி வரோம் பார்த்தீங்களா?
சின்ன கேப் நீங்கள் பார்க்கணும். ஏய் மேலே வச்சு என்ன சொல்கிறாங்க? ஆமாம், இந்த வியூ கிடைக்காதுல்ல. இல்லை அந்த இந்த இடத்துல இருந்து ஹோட்டலில் பார்க்குறேன். சரி வா வா மேலே போகலாம். நாங்கள் மேலே போயிட்டு இருக்கோம். மூடி இல்லைங்க மேலே போட்டுருக்கோம். பூவா செம்மையா இருக்குடா. ஸோ கைஸ் பாருங்க சலாம் கட்டு. பட் நாட் ஃபோக்கஸ் ஆகுதுங்க. இது நாட் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. என் கை ஓடுறது. ஸோ கைஸ் சொல்கிறேன். நீ விடுறது டைமிங் நினைக்கிறேன். ஓகே ஆமாம் ஆமாம் போகிறோம் பார்க்குறோம் கலக்குறோம். ஓகே இது அப்படி சரணவெளி இங்கே தான் கூட்டு வந்தாப்புல தனலட்சுமி. ஆனால் மேலே கூட்டு போய் உட்கார வைப்பார்ல ஒரு. ஆமாம், அதாவது வண்டினா கடலை பார்க்கலாம். இங்கே பாருங்க மேலேருந்து அப்லேருந்து ஆமாம். பார்க்கலாம். வேர்ல்ட் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இல்லை எங்கள் சென்னையில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள். எப்போ பாவா நீங்கள் சென்னையை? இங்கே பாருங்கள் எல்லா மக்களும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ இங்கே ரோடு போய்ட்டுருக்கு தெரியுதுங்களா? இறுதி சுற்று இதில் வருமே, அது உள்ளே தான் வச்சுருக்காங்க படம். ஆமாம் ஆமாம் அந்த இது க்ரௌடுக்குள்ளே தான். ஆமாம் நம்ம அங்கே அந்த பீச்சில் போய் உட்காந்து பார்க்கலாம். எல்லாம் மினியேச்சர் மாதிரி இருக்குது பாருங்க. கொடையாண்ட 2 பேர் உள்ள செம்மையாக இருக்குங்க. அண்ணா பட் இந்த சைடு காற்றே அடிக்கலை, ஏன்னு தெரில. அந்த சைடு நல்லா காற்று வச்சுது. அது அந்த சைடு காற்று இருக்குல்ல, இந்த சைடு ஏன் காற்று இல்லை? வாய் எங்க நேற்று தாங்க அந்த ஒரு கப்பல், அங்கே ஒரு கப்பல் இருக்குது, தெரிதான்னு தெரியல. இறங்குங்க நான் காட்டுறேன். 2 கப்பல் இருக்குங்க, தெரியுதுங்களா? லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜூம் போடுவோன்னா காட்டுறேன். கப்பல் தெரியுதா? ஏய் அவுட் ஆஃப் போகுது. அதாவது கிளிக் பண்ணு தெரியுதா? ஓகேவா? கண்ணிலே தெரியுது, ஆனால் அது தெரியல. இந்த பாருங்க ஸ்டேடியம் இருக்குது. ஸ்டேடியம் இருக்குது. நம்ம அப்படி போய் பார்ப்போம் அந்த சைடில் இப்போ என்ன இருக்குதுன்னு. போங்க போங்க, அப்படி போனால் முட்டு சொந்தான். இப்படி போட அங்கே போய் என்ன அதுன்னு பார்ப்போம். நம்ம ரோடை போய் பார்ப்போம். சரி ரோடு தாங்க தெரியுது. ஸோ ஒன்றுத்துக்கும் உதவாது, பிரோஜனம் இல்லை. நம்ம அந்த சைடே போயிடலாம். அந்த சைடு. பட் இங்கேருந்து பார்த்தோம்னா இது தெரியும் நினைக்கிறேன். நல்லா இருக்கும். அங்கே போடுறா அந்த இது தெரிஞ்சு போடுறா, ஷேடோ தெரிஞ்சு போடுறா. ஆமாம் இந்த பாருங்க. பார்த்து சூப்பராக இல்லை? வாவ் தாங்க பீச். இதாங்க பீச், சென்னை பீச் மெரினா. அதாவது ஆர்பாரம் இது பாடுறா. பார்பர் கிட்ட ஆர்பார்லாம் நம்ம எவ்வளோ தூரம் வந்தோம். நிறைய லவர்ஸோட பேர்லாம் இருக்கு. நம்மளும் ஏதாவது கவிதை எழுதிட்டு போவோம். ஆமாம் இங்கே வந்து நிறைய கவிதைகள்லாம் நிறைய பேர் இருக்கும். வந்தீங்கன்னா நீங்களும் அதை ஃபுல்லாக பண்ணாச்சு. சரவணவேலு, தனலட்சுமி. ஓகே ஓகே, நீங்கள் இங்கே வந்துட்டு எவ்வளோ பெருமை போடுறீங்க? பெருமை எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? ஏன்னா நம்ம மேலே மட்டும் போய் மேலே போய் தான் ஹைலைட்டாக இருந்திருக்கோங்க. ஆமாம் ஆமாம். நம்மளை மட்டும் ஸ்பெஷலாக பர்மிஷன் கொடுப்பாங்களா? வீடியோ பண்ணுறோம். தளபதி ஃபேன் தான். தளபதி அவர் கொடுப்பாங்க. தளபதி ஃபேன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே நம்ம இங்கே செம்மையாக புழுங்குதுங்க. ஸோ நம்ம அப்படி போயிடலாம். இப்போ பாருங்கள் எத்தனை புறாங்களா இருக்குங்க. புறா இல்லைடா, புறா அங்கே புறா பெய்க்கும். நீங்கள் இந்த காணும். ஓகே போகலாமா? இவர் ஹாய். ஓகே காய்ஸ், கீழே தான் போயிட்டு இருக்கோம். யூடியூப்னா? ஆமாம் ஆமாம். இந்த பையன் சேனல் வச்சுருக்கான். அதில் கடை தேங்க்யூண்ணா. வீடியோ பாருங்க.
மாடி அம்மனோட திருப்பதி இருந்து போல அவ்வளோ கூட்டம். சரி ஓகேங்க, நம்ம போகலாம். இப்போ அங்கே போயிட்டு அந்த இடத்த காட்டுற போல இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னடா, இது வேற இடம் இல்லைங்க, இல்லை லிஃப்ட்டுக்கு போகிற வழிங்க. பார்க்கலாம். கொஞ்சம் கேட்டுட்டு வழி போயிடுங்க. நான் கீழே தான் போகிறேன். தசிங்க இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. இப்போ கரெக்டாக இருக்கா? பட் இன்னும் ஒரு சின்ன கோளாறுனா எல்லாருக்கும் பங்கு வளர்த்தா கீழே இருக்க தோங்குங்க. எனக்கு உள்ளே சுருத்திக்குதுங்க. நான் என்னங்க பண்ணேன்? அதுவும் ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் நம்மளுக்கு செட் ஆகாது. அது செட் ஆகிற ஹேர் ஸ்டைல் தான் நம்ம எடுத்தாகணும். அது விதிங்க, விதி. அதுவும் சொல்லு அது சொல்லு விதிரா. பட் இதில் எப்படினாலும் எடிட்டில் கட் பண்ண தான் போகிறேன். நீ என்ன சொல்லி என்ன பண்ண சொல்லுங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டக்குது பாருங்க லைனு ஃபுல்லாக வரத்துக்குன்னு. நல்ல வேலைங்க, நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டோம். ஆமாண்டா, ஈவினிங் பயங்கரமாக பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. வா, பட் நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். அப்புறம் வாசல் வெளியவும் போதுரா. வாசலுக்கு வெளியவும் போவாதீங்க, ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே இல்லைடா, மேலே தான் சொல்லி. ஸோ வாங்க நம்ம